குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆடிப்புறம் அன்று அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆடிப்புறம் நாளில் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்தால் அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்ணுடைய கையில் வளைகாப்பு வளையல் இருக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் அம்பாளுக்கு போட்ட வளையலை நாளை அவர்கள் கையில் போட்டுக்கொண்டால் திருமணமாகாத அந்த பெண்ணினுடைய கையில் அடுத்த வருடம் திருமண வளையல் நிச்சயம் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடுதான் ஆடிப்புறத்தன்று அம்பாளுக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு வழிபாடு. நிறைய கோவில்களில் அம்பாளுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு நடத்தப்படும். அதே போல் நம்முடைய வீட்டிலும் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்யலாம். இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் வளைகாப்பு செய்தால் உங்களுடைய குடும்பம் பல தலைமுறைக்கு தலை தோங்கி இருக்கும் என்பது ஐதீகம். வளைகாப்பை அம்பாளுக்கு எப்படி வீட்டில் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஜூலை 28 ஆடிப்புறம் வரவிருக்கின்றது. இன்று ஜூலை 27 மாலை 6:55 மணிக்கு துவங்கி ஜூலை 28 இரவு 8 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. நாளைய தினம் பூஜை அறையை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மணப்பலகை போட்டு அதில் அம்பாளின் திருவுருவ படத்தை வைக்க வேண்டும். அம்பாளின் சிலை இருந்தால் அதற்கு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அம்பாளுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு உங்கள் கைகளால் வளையல் மாலை கட்டி போட வேண்டும். விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். அம்பாளிடம் குடும்பத்தோடு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய சந்ததி தலைத்தோங்க வேண்டும். எங்கள் வீட்டு பிள்ளைக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி பிரார்த்தனை வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு மாதமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வோம் அதே போல தான் அம்பாளுக்கும் நாளை வளைகாப்பு செய்ய வேண்டும். வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அந்த அம்பாளின் திருவுருவ படத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். அம்பாளை அமர வைத்த மணப்பலகை இருக்கும் அல்லவா, அந்த மணப்பலகைக்கு மேலாக திருமணமாகாத பெண்ணை அமர வைத்து நலங்கு வைத்து அம்பாளை வேண்டிக் கொண்டால் அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துவிடும். திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்ணை அந்த மணப்பலகையில் அமர வைத்து நலங்கு வைத்து அம்பாளுக்கு போடப்பட்ட வளையல் மாலையை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையில் போட்டு வளைகாப்பு நடத்தினால் அந்த பெண்ணுக்கு அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்து விட்டீர்கள். உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெண் உங்களுக்கு தெரிந்த பெண்ணாக இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அந்த பெண்ணை உங்கள் வீட்டிற்கு அழைத்து நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு செய்த மணப்பலகையில் மீது அமர வைத்து கூட பிரார்த்தனை வைக்கலாம். வேண்டுதல் என்பது நமக்காக மட்டும் கிடையாது, அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கவும் பிரார்த்தனை வைக்கலாம். நாளைய தினம் மனநிறைவோடு அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் அம்பாளுக்கு போட்ட வளையலை கொண்டு போய் அடுத்தவர்களுக்கு தானம் செய்வது என்பது அபரிவிதமான பலனை உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு அம்பாள் கழுத்தில் போட்ட வளையலை எடுத்து 4 பேருக்கு தானம் செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.